இந்த இந்தியாவில் அதிகாரம் வெறும் மேல இருக்கிற அரசாங்கத்தை மட்டும் இல்லை இல்லையா, அரசாங்கம் நியமிக்கிற பல அதிகாரிகள் கையில அதிகாரம் இருக்கிறது. எத்தனையோ அதிகாரங்கள் இருக்குது. ஒரு 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 ராஜ்யம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் ராஜ்யத்துல பலரிடத்தில் அதிகாரம் இருக்கும். மந்திரி கிட்ட அதிகாரம், ஒரு சர்டன் ஃபார்ம் ஆஃப் அத்தாரிட்டி அவன்கிட்ட இருக்கும். ஆனா அரசாட்சி என்பது எல்லார்ட்டையும் இருக்காது, ஒரே ஒருத்தட்ட தான் இருக்கும். கரெக்டா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிகார தளத்துல வளர்த்து வந்தாரு. இன்னைக்கு சொல்றாரு, தேவனுடைய ஆவியினால நடத்தப்பட்டு குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்களோ அது அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என்னையும் உம்முடைய குமாரனை போல மாற்றுங்க. அவர் தன்னுடைய சிந்தையில, சொல்லுல, செயல்ல எல்லாவற்றிலும் உம்மையே மகிமைப்படுத்தினார், உம்முடைய நாமத்தையே பரிசுத்தப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அவரை போல மாற்றுங்கன்னா என்ன அர்த்தம்? நானும் அவரை போல மாற விரும்புகிறேன். சொல்லுல, செயல்ல, சிந்தையில எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். என் மூலமாய் தேவனுடைய நாமம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க கூடியவர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் அரசாட்சியை உங்கள் தோளின் மேலும் வைக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார்.